பழம் நழுவி பாலில் விழுந்த கதை தெரியும். ஆனா பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இன்னைக்கு விழுந்ததா சொல்றாங்க. கோயம்பேடு பிடிப்பு சம்பந்தம் அந்த பாலம் மேம்பாலம் கட்டினாங்க இல்லையா, அது கட்டும்போது அவருடைய ஆண்டாள் அழகருக்கு அது திருமண மண்டபம் அது அடிபட்டுச்சு. அந்த கோபத்தில் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். சார், கோபாலபுரத்துல பாலம் கட்டினா கலைஞர் கருணாநிதி அந்த காலத்தில் எதிர்த்திருப்பாரு. அதுதான் இவர் பண்ணாரு. இந்த கட்சியெல்லாம் இந்த கட்சி எங்கே போகும், அந்த கட்சி எங்கே போகும்னு கேட்பாங்க. ரெண்டு கட்சியை பற்றி கேட்கும்போது மாத்திரம் நான் வாய முடியும். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று தேமுதிக. அது அவங்களுக்கே தெரியாது எங்கே போய் சேர போகிறோம். மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லை, விஜயகாந்த் காப்பாற்றப்படுங்கிற வேணுங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியுது. அப்படின்னு நினைக்கிறாளா சார் விஜயகாந்த்? செத்தம் சோறு போடுறாரு சார். நீ வள்ளலுங்கிற பேர் எடுக்கிறதுக்காக என்ன பிச்சைக்காரன் வச்சு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்ப அந்த மாதிரி பிச்சை எடுத்தே பொழைச்சிட்டோம் சார். 5000 ரூபாய் கொடுக்குறது எந்த லிஸ்ட்ல சார் வரும்? எந்த லிஸ்ட்ல வேணாலும் எடுத்துக்க, அதுக்கு தானே அலையிறீங்க. வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில வரலன்னா நிச்சயமா திமுக கூட்டணி ஜெயிக்குன்னு உங்க மனசாட்சி சொல்லுதா? என்ன உங்க இது பிரகாரம் காங்கிரஸை நம்பித்தான் 67ஆம் வருஷத்திலிருந்து தொடர்ந்து திமுக ஜெயிக்கிறது. திமுக இது வரைக்கும் தனியா நின்று ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. திமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சு போடுறாங்க. இதை எப்படி ஒழிச்சு நம்ம தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறது உங்க இது. காங்கிரஸ் இல்லாத திமுகவால ஜெயிக்க முடியும்னா ஜனவரி மாதம் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி எதுக்கு டெல்லியில போய் ராகுல் காந்தியை மீட் பண்றாங்க? காங்கிரஸ் வேணான்னா வேணா போ அப்படின்னு அனுப்ப வேண்டியதானே சார்? சொல்லிட்டாரு, இப்ப இதான் சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லி ஆட்சியில் பங்கு கிடையாது, நுங்கு கிடையாதுன்னு சொல்றாரு. சென்ட்ரல்ல ஏன் மத்திய அமைச்சரா ராசா, மத்திய அமைச்சர் மாறன், மத்திய அமைச்சர்னு இவங்க அவங்க ஏன் சார் போடும்? அப்ப மட்டும் தனியா அவங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றாங்களா? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே காங்கிரஸ். சரி, ஆராசாவை கொடுத்துட்டவரை என்ன பண்ணீங்க? 2G வழக்குல கொண்டு உள்ள தள்ளி ஒண்ணுக்கு பக்கத்துல அத்தனை சைபர் போட்டு ஊழல் பண்ணா அதுல ஜெயில தள்ளது யாரு? அவராட்டெல்லாம் கோர்ட்டு தள்ளிச்சு, சட்டம் தள்ளிச்சு, நீதி தள்ளிச்சு. வணக்கம், கிளவுட் 7 வாய்ஸ். பழம் நழுவி பாலில் விழுந்த கதை தெரியும். ஆனா பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இன்னைக்கு விழுந்ததா சொல்றாங்க. அதாவது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைக்கிறது. இது குறித்து காந்தராஜ் சார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சார், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு சார். தேமுதிக ஆரம்பிச்சதே டிஎம்கேக்கு எதிராக மாற்றா. ஆனால் இன்னைக்கு விஜயகாந்த் இல்லாத காலகட்டத்தில் பிரேமலதா அவங்க டைரெக்டாக போய் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைச்சிருக்காங்க. 6 சீட்டு, ஒரு எம்பி சீட்டுன்னு சொல்கிறாங்க. உங்களோட தேமுதிக ஆரம்பித்தது 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் அந்த கோயம்பேடு அந்த பாலம் மேம்பாலம் கட்டினாங்க இல்லையா, அது கட்டும்போது அவருடைய ஆண்டாள் அழகருக்கு அது திருமண மண்டபம் அது அடிபட்டுச்சு. அந்த பாலம் அது வழியாக போச்சு. அது விஜயகாந்த் அதுக்கு மாற்று ஐடியாவெல்லாம் கொடுத்தார். அது சொன்னாங்க அந்த இடத்துல தான் போட்டாகணும், வேறு எந்த இடத்துல போட்டாலும் அது பாலமே யூஸ் இல்லாமல் போயிடும். அப்படி கத்திப்பாரா அளவுக்கு அது பெரிய பாலம் அது இது அப்படின்னும் போது அவர் என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு நிறைய இதெல்லாம் சொல்லி பார்த்தார், நடக்கலை. கவர்மெண்ட் எடுத்துருச்சு. அந்த கோபத்தில் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். சார், கோபாலபுரத்தில் பாலம் கட்டினா கலைஞர் கருணாநிதி அந்த காலத்தில் எதிர்த்திருப்பார். ஆமாம், அதுதான் இவர் பண்ணார். பாலம் எங்கே கட்டினாலுமே எதிர்ப்பாங்க. இப்போ என் வீட்டு மேலே கட்டினா இதை இருக்குத்தான் செய்வேன். இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, கோபாலபுரம் எவ்வளோ, அந்த ரோடு எவ்வளோ பெரிய ரோடு, குற்றச்சாட்டு ஒன்று சொல்லிட்டீங்க. ஆமாம், அங்கே பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, ஒரு 500 மீட்டர் தள்ளி கட்டியிருக்காங்க. 500 மீட்டர்லாம் ஒன்றும் தள்ளலை. கோபாலபுரத்துலேருந்து அந்த பிரிட்ஜில் எடுத்து ரொம்ப தள்ளி தான் கலைஞர். சரி, ஓகே. அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே. நீங்கள் அதாவது மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லை, விஜயகாந்த் காப்பாற்றப்படுங்கிற வேணுங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியுது. அதில் இருந்து அப்படின்னு நினைக்கிறாளா சார் விஜயகாந்த்? செத்தம் சோறு போடுறாரு சார். சார், சோறு போடுறதுங்கிறதே ஒரு தப்பான கான்செப்ட். அது தெரியுமா உங்களுக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீ வள்ளலுங்கிற பேர் எடுக்கிறதுக்காக என்ன பிச்சைக்காரனை வச்சுக்கிட்டு இருக்க, புரியுதா? உங்களுடைய தோல்வி அது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்போ அந்த மாதிரி பிச்சை எடுத்தே பொழைச்சிட்டோம் சார். ஔவையார் மாதிரி ஆட்கள்லாம் என்னத்தான் பாடினாவோ, சாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி ஒழுவார் நெருமுறையில்
இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர். பிச்சை கொடுக்குறவன் பெரிய மனுஷன், பாடாதவன் இப்போ இது இப்போ பிச்சை எடுக்கிறத தொழிலாக வச்சுருந்தான். 5000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த பாடி பரிசல் பெறுகிற புலவர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஏன்னா நம்ம இப்போ பிச்சை போடுறவனெல்லாம் பார்த்த உடனே கை எடுத்து கும்பிடுறது. 5000 ரூபாய் கொடுக்குறது எந்த லிஸ்ட்டில் சார் வரும்? எந்த லிஸ்ட்டில் வேணாலும் எடுத்துக்க. அதுக்கு தானே அலையிறீங்க, அதுக்கு தானே அலையிறீங்க. வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியது. கொடுத்தாரு ஒருத்தர், திருப்பி கொடுத்துரு. என்ன இப்போ என்னுடைய கல்லூரியில் நிறைய விஜய் சார் ரசிகர்கள் இருக்காங்க. லேப்டாப்பில் ஸ்டாலின் படத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு விஜய் படத்தை போட்டு வச்சுருக்காங்க. வாவ், இது எந்த வகையில் யோக்கியம்? இது எந்த வகையில் நேர்மை? விஜய் கொடுத்த லேப்டாப்பில் வந்து ஸ்டாலின் படத்தை போட்டிருந்தா விட்டுருப்பீங்களா? என்ன இங்கேருந்து எகிரி கூச்சிருக்க மாட்டீங்க. ஜெயலலிதா கொடுத்த லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோவை மறைச்சி தான் ஸ்டாலின் ஃபோட்டோவே ஒட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஃபோட்டோ இப்படி விடுங்க. மைசூர்காரன் எவனோ வந்து இது சம்பரம்பாக்கம் ஏறி உடச்சிக்கிட்டு மெட்ராஸை முழுக்கி கிடந்த போது வந்த இதை பிடிச்சி அதிமுககாரருக்கு பழனிசாமி எல்லாம் போய் அதில் அதிமுக போஸ்டரை ஒட்டினது முதல்ல ஆரம்பித்தது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற ஸ்டண்ட் அடித்தது அவங்க தான். இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த கூட்டணி உங்களுக்கு ஓகேவா சார்? இந்த கூட்டணியை பற்றி நான் ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க. என்கிட்ட எந்த அரசியல் பற்றி கேட்கும்போது எந்த இந்த கட்சியெல்லாம் இந்த கட்சி எங்கே போகும், அந்த கட்சி எங்கே போகும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அந்த கட்சி இங்கே தான் போவோம், அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்லிட்டு வருவேன். 2 கட்சியை பற்றி கேட்கும்போது மாத்திரம் நான் வாய முடிக்குவேன். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ஒருங்கிணைந்த அப்பா மகன் ஒருங்கிணைந்ததாக இருந்த காலத்தில் அந்த கட்சி. ஓகே. இன்னொன்று தேமுதிக. அது அவங்களுக்கே தெரியாது எங்கே போய் சேர போகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி தேர்தல் ராத்திரி 9:30 மணி வரையிலும் பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்கார் ராம்தாஸ். பேச்சுவார்த்தை இழுபறி கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கார். பழனிசாமியோட தான் கூட்டணி. உண்மை நடந்தது. காலையில் 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு பாஜகவோடு இணைந்து இருக்கிறோம். முடிஞ்சது. நடராத்திரி தூங்க கூட இல்லை, எங்கே போயிருக்காரு. அதே தான் தேமுதிக. இப்போ சேர்ந்த உடனே அவங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, பழம் நழுவி தேன் கலந்த பாலில் போட்டிருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது கூட்டணிக்கு கலைஞர்கிட்ட போய் பேசுகிறார் விஜயகாந்த். ஓகே ஆயிடுச்சு. கலைஞர் சொல்கிறாரு பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் அங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பிரேமலதா ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து விட்டேன் அப்படின்றாங்க ஒரே நாளில். 11:30 மணிக்கு இந்த செய்தி, 12 மணிக்கு இந்த செய்தி. அன்றைக்கி ஜெயலலிதாவோடு தான் போனாங்க. இது அதனால தான் இந்த தடவை சேரும்போது அதே வார்த்தைகளை பயன்படுத்தி தேன் கலந்த பாலில் அன்னைக்கு மிஸ் ஆச்சு, இப்போ தேன் கலந்த பால்னு உண்டு சார். அதாவது ஆக அதை அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா கூட நமக்கு ஞாபகம் இருந்திருக்கு. சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ கலைஞரையா மாத்திரம் இப்போ வந்து சேர்ந்துட்டோன்றாங்க. சேரத்தை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை. அது எந்த பற்றி கவலை. அது பழம் நழுவி தேன் கலந்த பாலிலா இல்லை வீணா போன பாலிலா? ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் வரலன்னா நிச்சயமா திமுக கூட்டணி ஜெயிக்குன்னு உங்கள் மனசாட்சி சொல்லுதா? தெரியாது. என்ன உங்கள் இது பிரகாரம் காங்கிரஸை நம்பித்தான் 67ஆம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து திமுக ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாமே நடத்துருக்கு. ஆமாம், சொல்லுங்க. கிட்டத்தட்ட 8 67ஆம் வருஷத்தில் போன காங்கிரஸ் அப்போ யார் தலைவராக இருந்தா? கலைஞர் கருணாநிதி. காங்கிரஸுக்கு யார் தலைவராக இருந்தா? காமராஜர். அப்புறம் அன்னைக்கு போன காங்கிரஸ் இன்னைக்கு வரல, என்னைக்கு வந்தது? என்ன ஆச்சு சார்? கடந்த 8 தேர்தலில் காங்கிரஸோட ஒரே ஒரு தேர்தல் தவிர 8 தேர்தலில் திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சுது. திமுக இது வரைக்கும் கூட்டணி வச்சு தனியாக நின்று ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தனியாக நிற்கல. இது அதாவது நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வர்றேன், சரி ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லான்னு பாருங்க. அந்த எண்ணம் திமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சு போடுறாங்க. இதை எப்படிடா ஒழிச்சு நம்ம தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் இது அர்த்தம் புரியலையே. ஒரு ஆப்ரேஷன்னா ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மயக்க மருந்து கொடுக்குறவர் மெயின். அவர் கொடுத்து அவர் பண்ணுன்னு சொன்னால் தான் பண்ணுவோம். அந்த நர்சஸ் வார்ட் பாய்ஸ் இவ்வளோ பேர் சேர்ந்து தான் சர்ஜரி பண்ணுறோம். என்ன நீயே தனியாக பண்ண? வார்ட் பாய் பிடிச்சான்ல, அந்த நர்ஸை ஊசி போட்டான்ல, மயக்க மருந்து கொடுத்தாங்கல்ல, நீ தனியாக நின்று பண்ணியிருப்பியா? முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அரசியல். அந்த புத்திசாலித்தனத்தை அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி ஆனந்த விடன் வந்திருக்குது.
பழைய இதில் அந்த திமுக 67 ஜெயிச்சதை போட்டு அந்த பழைய காலத்தில் வந்த செய்தி எடுத்து போட்டிருக்கான். அன்னைக்கு ஆனந்த விட்டம் எழுதியிருக்கிறது பார்த்தா கூட்டணி இவங்க சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெற்றியை பார்த்தால் தனியாகவே அவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருப்பார்கள் என்று தோன்றுகிறது. எதற்காக கூட்டணிக்கு போனார்கள் என்று தெரியவில்லை. அதுதான் இப்போ எடுத்து காட்டட்டுமா? அதுதான் 67 நடந்தபோது அண்ணா ஒரு தவறான கணக்கை போட்டார். 67 மார்ச் எலெக்ஷனுக்கு முன்னாடி 66ல் ஒரு ஊர்வலம் போகிறாங்க. ஏதோ ஊர்வலம் என்னன்னு மறந்துருச்சு. சென்னையே அதிர்ந்து போச்சு. அப்பேற்பட்ட ஊர்வலம். அன்னைக்கு மெயில் பத்திரிக்கைலாம் வந்தது. இது மாதிரி ஊர்வலம் இதுவரையிலும் நடக்கலை. இது பார்த்தா திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல பயங்கரமான முறையில் வரலாறு காணாத கூட்டம், அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதிட்டாங்க. அண்ணா அதை நம்பலை. ஏதோ ஒரு வெறுப்பில் ஜனங்க வந்திருக்காங்க, இது ஓட்டா மாறுன்னு அவர் நம்பலை. அந்த காரணத்தில் தான் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா நாங்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியுது. பேசுகிறாங்க அண்ணா கிட்ட வந்து, நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தான் நிற்கணுங்கிறாங்க. இல்லை, நான் டெல்லியில் சில காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்குது, நான் டெல்லிக்கு தான் போவேன்னு தென் சென்னையில் நிற்கிறார். எம்பிக்கு நிற்கிறார். எம்எல்ஏக்கு இது ஆட்சிக்கு வராதுன்ற முடிவிலே இருக்கார். புரியுது. அதுக்கு முந்தின எலெக்ஷனில் தான், அதுக்கு முந்தின கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ சென்னை கார்பரேஷனை பிடிச்சிட்டாங்க. இவ்வளவும் இருக்குது, நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லி கூட அண்ணா அதை நம்பலை. அப்படித்தான் அவர் நின்னார். ரிசல்ட் வருது. அண்ணா எதிர்பார்த்த வந்து ஒரு 80 சீட்டுக்கு போல வரும். ஒரு ஆட்சி அமைக்கிறதுல சில முன்ன பின்ன இருக்கும், ஆட்சி அமைக்கிறதுக்கு பொறுப்பெடுக்கிற இது அளவுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்கும். அதாவது ஆட்சிக்கு வர்றவனுக்கு நம்ம யாரை தேர்ந்த சொல்கிறோமோ அவங்க தான் வருவாங்கங்கிற மாதிரி தான். அப்படி கிங் மேக்கராக தான் நினைச்சார். கிங்காவுன்னு அவர் நினைக்கல. கிங் ஆயிட்டார். 134 இடம். லேண்ட்ஸ்லைடு விக்டரி ஃபார் டிஎம்கே, ஹிந்துல ஹெட்லைன்ஸ். அப்போ தான் வந்து உடனே அன்னைக்கு இருந்த சில அச்சு ஊடகங்கள் அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் திமுகவில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கங்கிறது வேறு விஷயம். அது இதில் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணுங்கிற, காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு உடனே அந்த ஒரு கூட்டம்ல இந்த ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லி திமுகவினுடைய சீஃப் மினிஸ்டராக அவர் வருவார், இவர் வருவார். வன்னிய சமுதாயத்துக்கு இதுவரையில் முதலமைச்சர் பதவியை கிடைக்காதனால் இந்த முறை வன்னியர் ஒருவர் தான் வருவார் அப்படின்லாம் கிளப்பி, ஜாதியெல்லாம் கிளப்பி பண்ணுறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா கூடி, அண்ணா பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, அப்போ வந்து எம்எல்சி இருந்து மேலவை, சட்டமன்ற மேலவை மூலமாக அண்ணா தான் சீஃப் மினிஸ்டர்னு ஏகமனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. மூஞ்சல கறியை பூசிட்டு வந்துட்டு அவர் இது பண்ணார். இது அதை போட்டிருக்க அதைத்தான் ஆனந்தவில் எழுதுகிறாங்க. கூட்டணியே இல்லாமல் அந்த தடவை என்ன பண்ணார் அண்ணாக்கா 67ல் ஏறத்தாழ காங்கிரஸை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் தனியாக மாட்டிக்கிச்சு. மிச்சம் ராஜாஜி உட்பட, திமுக ஜென்ம விரோதின்னு சொன்ன ராஜாஜி உட்பட கூட்டணி இதில் திமுக இதெல்லாம் வரலாறு ஆச்சா. பதவியை மந்திரி சபை அமைக்கும் போது கிளீனாக தனியாக வெற்றி பெற்றால் நாங்கள் மட்டுமே மந்திரி சபை அமைப்போம், அதை கிளீனாக சொல்லிட்டு அதோடு விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு போயிருக்கும். மந்திரி 9 பேர் மந்திரி சபை அமைச்சு பதவி ஏற்றுக்கிட்டு திருச்சியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிற பெரியார், திமுகவை எதிர்த்து 67 தீவிரமாக பிரச்சாரம் பண்ண பெரியார் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். ராஜாஜிக்கு அடித்த ஷாக்கு அவர் வாழ்நாளில் படாத ஷாக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஒரு காலம். அதிலிருந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தபோது கலைஞர் ஆட்சியில் வந்து கலைஞரை கவுத்துட்டு எம்ஜிஆர் வரவழைக்கணுங்கிறதுல இந்திரா காந்தி குறியாக நின்னாங்க. அது அவங்க ஒரு ராஜதந்திரம் பண்ணாங்க. 77ல் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து முதல் தடவையாக சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறார். இந்திரா காந்தியும் கலைஞரும் கூட்டணி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவசர நிலையில் வந்து அவர்களை படுத்தின பாடெல்லாம் கண்ணால் பார்த்த எங்களுக்கு அந்த கூட்டணியை ஏற்றுக்கவே முடியல. சார், கமிங் டு கரண்ட் பாலிடிக்ஸ், இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், பெருடை பிள்ளையன்னு பெக்காதீங்க சார்.
கல்யாணம் ஆன உடனே பெரிய பிள்ளை என்ன பெற்றுருவாளா 10 மாதம் பொறுத்தா லவ் பண்ணும்போது இதை கசம்சா இருக்கும். அது வேற. கல்யாணம் ஆன உடனே பிள்ளை பார்த்தா அதுவும் ஆச்சரியம் தான். அப்போ நாங்கள்லாம் வந்து என்னால் கலைஞரை பார்த்து சொல்லிட்டே வந்தேன். ஸ்டாலினுக்கு உளுந்த போதே கண்ணால் பார்த்தவன் நான், ஜெயில் டாக்டர் நான், எனக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இந்திரா காந்தியோட சேர வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? உடனே அதுக்கு அவருக்கு தான் வாயில் இருக்குது, எந்த அரசியலில் நிரந்தர பகை ஒன்றும் இல்லை, நிரந்தர நண்பர், இந்த மாதிரி வாய்ச்சாளர்கள்லாம் விட்டு வச்சு இதெல்லாம் சேர்த்துட்டார். ஒரு அடி வாங்க இருங்க சார், இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு நான் வந்து அவசரப்படாதீங்க. ஆக நீங்கள் கேட்கறதுக்கு முடிவில் இல்லை, ஏதோ பயப்படுறீங்கன்னு தெரியுது. இல்லை அதெல்லாம். அதனால் இது என்னன்னா, அந்த சமயத்தில் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, உனக்கு 50 சீட்டு எனக்கு 50 சீட்டு, 50-50 ஈக்குவல். முதலமைச்சர் யார் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவு பண்ணாங்க. ஓகே, பிரச்சனையே தீர்ந்தது. திமுககார ஜெயிச்சா கூட நமக்கு இருக்காது போல் இருக்குன்னு அவன் விட்டான். அவன் வரத்துக்கு நாம ஏண்டா ஒர்க் பண்ணணும்னு காங்கிரஸ் விட்டுச்சு, காலி. எலெக்ஷன் வேலையை எம்ஜிஆர் ஆனந்தமா மக்கள் தலைவர். அவரை கேட்டாக்கா அவரை தோற்கடிக்கவே முடியவில்லை, வெல்ல முடியாத சக்தி வாய்ந்தவராக இதாக நின்றாரு. அப்புறம் தான் நீங்கள் தான் இருக்கீங்களோ புகழ்ந்து போடுறதுக்கோ, வள்ளலே தெய்வமே கண்ணாளா கணவனே அப்படின்லாம் போயிட்டு அது மாதிரி போட்டு இது பண்ணி அது புரியுங்க. அது ஃபஸ்ட்டு 77. ஓகே. அதுக்கப்புறம் கலைஞர்கிட்ட குலாம் நபி ஆசாத் வர்றார். அறிவாலயத்தில் ரெய்டு நடக்குது 2G வழக்குக்காக. தயாளம்மாவை அரெஸ்ட் பண்ண போகிறோன்றாங்க. கலைஞர் கீழே உட்காந்துருக்க, மேலே ரைடு. தயாளம்மாவை கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள். குலாம் நபி ஆசாத் கீழே உட்காந்துருக்கார், கூட்டணி பற்றி பேசுறதுக்கு. தெரிஞ்சு போச்சு. என்ன உன்னுடைய இது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். 63 இடங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கோ வச்சுக்கோ, கொடுத்துட்டார். எலெக்ஷன் நடக்குது. 77 நடந்ததே தான். திமுக காரன் போடல. 63 இடத்தில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 இடத்தில் வெற்றி. நீ உன் தொகுதி நீ பார்த்துக்கோ, என் தொகுதி நான் பார்த்துக்கிறேன். இவர் வந்து வழக்கப்போல அவர் ஜெயிக்க முடியாது. இந்த விபத்தினால்தான் எங்கேயோ நின்றுகிட்டு இருந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக மாறினார். எதிர்கட்சி தலைவர் கூட, எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு தோல்வி அடைஞ்சார் கலைஞர். அப்படி பண்ணதுடைய விளைவு என்னன்னா, அதுக்கு அவர் கலைஞர் கொடுத்த கமெண்ட்டு, 63 நாயன்மார்களாக புறப்பட்டார்கள், பஞ்சபாண்டவர்களாக சுருங்கி வெளியே வந்தார்கள். 63 இடத்துல போட்டுக்கிட்டார். அன்னையிலிருந்து காங்கிரஸ் இன்னைக்கு வரலும் பேரம் பேசுகிற யோகிதை இழந்துருச்சு. வாங்கின ஓட்டு அவ்வளோதான். திமுக இல்லைன்னா இல்லை சார். காங்கிரஸ் இருங்க நான் முடிச்சிடுறேன். இந்த இவ்வளவு பீடிகை நான் போட்டதுக்கு காரணம், காங்கிரஸ் இல்லாமல் ஜெயித்திருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்களே. காங்கிரஸை காலி பண்ணதுக்கு திமுக இல்லாமல் காங்கிரஸால் இருக்க முடியாதுங்கிறது பல சந்தர்ப்பங்களில் நிரூபிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தேர்தல் நெருங்கிற நேரத்தில் வந்து கொஞ்சம் சில குழப்பங்கள். காங்கிரஸ் இல்லாத திமுகவால் ஜெயிக்க முடியும்னா, ஜனவரி மாதம் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி எதுக்கு டெல்லியில் போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணுறாங்க? ராகுல் காந்தி கிளியராக சொல்கிறாரு, எங்களுக்கு லோ லெவல்லையும் எங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை, எம்எல்ஏ சீட்டும் அதிகம் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுக்க மாட்டீங்கன்னு அப்செட் ஆகிட்டார். அதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை தான். இப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர் பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதோட ஆரம்ப புள்ளி ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் வேணான்னா வேணா போ அப்படின்னு அனுப்ப வேண்டியதானே சார்? அது சொல்லிட்டாரு. இப்போ தான் சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. ஆட்சியில் பங்கு கிடையாது, நுங்கு கிடையாதுன்னு சொல்றாரு. இப்போ கூட்டணி வச்சுக்கிறோம், ஆட்சியில் நாங்கள் ஜெயிச்சா டிஎம்கே தான் ஆட்சி அமைப்போம், அமைச்சர்கள்லாம் நாங்கள் தான், பங்கு இல்லை. ஆனால் சென்ட்ரலில் அது காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸோட டிஎம்கே கூட்டணியாக இருக்கும் போதோ, பிஜேபியோட கூட்டணியாக இருக்கும் போது, ஏன் மத்திய அமைச்சர் ராசா, மத்திய அமைச்சர் மாறன், மத்திய அமைச்சர்னு அவங்கன்னு ஏன் சார் போனோம்? அப்போ மட்டும் தனியாக அவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்களா? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே காங்கிரஸ்? நல்லா ஒரு நியாயமான ஒரு, நீங்க காந்தராஜ், நான் மோகன்ராஜ், நியாயத்துக்கு பேர் போனவங்க. மோகன்ராஜ் நியாயமா உட்காந்துருக்க, காந்தராஜ் ஷார்ட்ஸ்ல உட்காந்துருக்க, உள்பனின் ஓட்ட சார். அதனால போட்டு அதே தான். இப்போ என் பேண்ட் கிழிஞ்சு போயிருது, இதை போட்டு. அப்படிப்பட்ட ஒரு காந்தராஜ் கிட்ட உங்களால் பேச முடியாதா? பதவி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதா உங்களால? சொல்றாங்களே சார்,
ஏன் இவங்க தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னத்துக்காக DMK தான் கெஞ்சுது. சரி ஆராசாவை கொடுத்துட்டு அவரை என்ன பண்ணீங்க 2G வழக்குல கொண்டு போய் உள்ள தள்ளினீங்க. மிரட்டுறதுக்கு தான். பின்னர் ஊழல் பண்ணி சரி. ஒண்ணுக்கு பக்கத்துல அத்தனை சைபர் போட்டு ஊழல் பண்ணா ஆமா, ஜெயில தள்ளது யாரு? ஜெயில்ல அவரு தள்ளணும். அதெல்லாம் correct. கோர்ட்டு தள்ளிச்சு, ஜெயில்ல சட்டம் தள்ளிச்சு, நீதி தள்ளிச்சு. நிரூபிச்சிங்களா? ம். நிரூபிச்சிங்களா? வழக்கு போட்ட அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார்? சார் விஞ்ஞான பூர்வமான கட்சி, விஞ்ஞான இப்படி சொன்னா பூர்வமான அப்படி ஊழல். அவனுக்கு தப்பிக்க தெரியும் சார். இப்படி சொன்னா அவன் மாட்டிக்கிட்டான் சார். என்ன சார் உங்க வாய்? சரி, சார் உங்க கூட்டணி வாயில எதுவுமே உடுப்புல நம்ம அரசியலே பேச வரல சார். தப்பிச்சுக்கிட்டானா கூட்டணி தான், கூட்டணி குற்றவாளி அரசியல். இல்லைன்னு உங்க வாயில வராது. ஒருத்தனை பார்த்தா குற்றவாளி ஏன்னா மனசு பூரா கலங்க, உடம்பு பூரா அழுக்கு, மனசு பூரா அழுக்கு. யாரை பார்த்தாலும் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்றது?